ஹலோ ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். தட்டைப்பயிறு கழுவி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள், கருவேப்பில், மிளகு பொடி 3 போட்டு வேக வச்சிடணும். வேக வச்சாச்சு. வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, புளி எல்லாம் எடுத்துருக்கு. வாங்க குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் ஹீட் ஆனது எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் ஹீட் ஆனது கடுகு, அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில், கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கு, அதை ஆட் பண்ணணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பூண்டு 2ஆக கட் பண்ணி ஒரு 10 பல் போட்டுறணும். புளி தண்ணி ஊற்றுறேன். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த தட்டைப்பயிறு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுறணும். கூடவே நான் உப்பு ஆட் பண்ணுறேன். கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் போடுறேன். தேங்காய் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சது, ஒரு கொதி வந்ததையும் இறக்கிடணும். பாருங்கள், இதுதான் தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.